போலி பங்குச்சந்தையில் முதலீடு செய்த 54 லட்சம் ரூபாய் மோசடி. அசாம் மாநில வாலிபர் அதிரடி கைது. மூவருக்கு சைபர் கிரைம் போலீசார் வலைவீச்சு. புதுவையில் பக்ரீத் பண்டிகை திருநாள். இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. பணியிட மாறுதல் கொள்கை விரைவில் வெளியிடப்படும். ஆசிரியர் சங்கங்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. துர்நாற்றம் வீசும் குப்பை தொட்டியை அகற்ற கோரி உழவர் சந்தை வியாபாரிகள் நகராட்சிக்கு கோரிக்கை. பங்கு சந்தை மூலம் அதிக லாபம் பெறலாம் என்று போலி செயலி மூலம் ஆசை காட்டி புதுச்சேரி வாலிபரை ஏமாற்றி 54 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆசாம் வாலிபரை இணையவழி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜகுமாரன். இவர் பேஸ்புக்கில் பங்கு சந்தை விளம்பரம் ஒன்றை பார்த்து அதிலிருந்து லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துள்ளார். இதையடுத்து ராஜகுமாரனை மஞ்சு பக்ஷா என்பவர் வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்டு டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து பங்கு சந்தை பற்றிய விவரங்களை அறிமுகப்படுத்தி 83% லாபம் பெற்று தருகிறோம் என்று கூறியுள்ளார். மேலும் SPIS என்ற ஆப் லிங்கையும் அனுப்பி பதிவிறக்கம் செய்யுமாறு தெரிவித்துள்ளார். அதனை உண்மை என நம்பிய ராஜகுமாரன் ரூபாய் 54,42,500 ரூபாய் பணத்தை முதலீடு செய்துள்ளார். இதையடுத்து அவர் பதிவிறக்கம் செய்த ஆப்பில் லாபம் சேர்ந்து ரூபாய் 96,03,669 இருப்பதாக காட்டியுள்ளது. அந்த பணத்தை ராஜகுமாரன் எடுக்க முயன்ற போது முடியவில்லை. விசாரித்த பொழுது அது போலி பங்குச்சந்தை என்பது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த ராஜகுமாரன் உடனடியாக இது குறித்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணைகள் அசாம் மோரிகான் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹஜிபுர் ரஹ்மான் என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. உடனே அசாம் விரைந்து இணையவழி தனிப்படை போலீசார் ஹஜிபுர் ரஹ்மானை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தார். நடத்திய விசாரணைகள் இவர் மீது 30க்கும் மேற்பட்ட மோசடி புகார்கள் இருப்பதும் அவரது சகோதரர் வங்கிக் கணக்கில் 2,50,00,000 ரூபாய் பணம் பரிவர்த்தனை நடந்திருப்பதும் தெரிய வந்தது. அவரிடமிருந்து ஒரு சிம் கார்டு, 3 செல்போன்கள், வைஃபை, இன்டர்நெட், 2 லேப்டாப், ரூபாய் 2 லட்சம் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகள் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாக பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதையடுத்து புதுச்சேரி தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் கிளை சார்பில் கடற்கரை காந்தி திடலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கலந்து கொண்ட சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை கூறி அன்பை பரிமாற்றிக் கொண்டனர். உலகில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் சகிப்பு தன்மையோடு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு சகோதரத்துவத்தோடு நீண்ட அன்பை பெற்று வாழ வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பணியிட மாறுதல் கொள்கை விரைவில் வெளியிடப்படும். ஆசிரியர் சங்கங்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மூலம் வரைவு ஆசிரியர் பணியிட மாறுதல் கொள்கை வெளியிடப்பட்டு ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துகள் பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் ஆசிரியர் பணியிட மாறுதல் கொள்கையை இறுதி செய்வதற்காக ஆசிரியர் சங்கங்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் நேற்று நடந்தது. கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். கல்வித்துறை செயலரும் பள்ளி கல்வித்துறை இயக்குநருமான பிரியதர்ஷினி முன்னிலை வகித்தார். இதில் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பணியிட மாறுதல் கொள்கையில் மேற்கொள்ள வேண்டிய சில திருத்தங்கள் குறித்து கருத்து தெரிவித்தனர். இதனை அமைச்சர் நமச்சிவாயம் கேட்டறிந்த பிறகு ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் விரைவில் பணியிட மாறுதல் கொள்கை வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். இதனை ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டனர். மேலும் அமைச்சரும் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துக் கொண்ட நினைவு பரிசாக புத்தகங்கள் வழங்கினர். புதுச்சேரி உழவர் சந்தையின் மையப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டியிலிருந்து ஏற்படும் துர்நாற்றத்தால் வியாபாரிகள் உடல்நலம் பாதிக்கின்றன. எனவே குப்பை தொட்டியை உடனடியாக அகற்ற வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இந்த உழவர் சந்தைகள் புதுச்சேரியில் உள்ள கிராமப்புறங்களை சேர்ந்த வியாபாரிகள் தங்கள் விளைவிக்கும் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தேங்காய், வாழைப்பழம் மற்றும் வாழை இலை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் இந்த சந்தைகள் புதுச்சேரியில் உள்ள வியாபாரிகள் காலை முதலே கீரை, பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்கி செல்கின்றனர்.
மேலும் அந்த பகுதியில் ஜூஸ் கடைகள் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள், அழுகி போன காய்கறிகள், பழங்களை உழவர் சந்தையின் மையப்பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டுவதால் கடுமையான துர்நாற்றம் ஏற்பட்ட வியாபாரிகள் உடல்நலம் பாதிக்கப்படுகின்றன. சேரும் சகதியுமாக உள்ள குப்பை தொட்டியிலிருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் உழவர் சந்தைக்கு வரும் பொதுமக்களும் காய்கறி வாங்க முடியாமல் கடுமையான அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் குப்பை தொட்டியினை உடனடியாக அகற்ற வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மெட்ராஸ் IEEE அமைப்பு சார்பில் பொறியியல் பயன்பாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த முதல் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மெட்ராஸ் IEEE அமைப்பு சார்பில் நடைபெற்ற பொறியியல் பயன்பாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த முதல் சர்வதேச கருத்தரங்கம் துவக்க நிகழ்ச்சியில் தாய்லாந்து பாங்காய் கிங் மோங்குடியின் தொழில்நுட்ப பல்கலைக்கழக இணை பேராசிரியர் வித்வ சித்தாக்குள சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி வரவேற்றார். புதுச்சேரி பல்கலைக்கழக மின்னணுவியல் துறை பேராசிரியர் நாகராஜன் நோக்க உரையாற்றினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து புதுமையான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பொருளாளர் ராஜாராஜன் AI தொழில்நுட்பம், ஸ்மார்ட் தீர்வுகள் குறித்து பேசினார். செயலாளர் நாராயணசாமி கேசவன், இணை செயலாளர் வேலாயுதம் வாழ்த்தி பேசினார். உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் பிறந்தநாள் விழா இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சவரிராயலு வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தையல் மெஷின், புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரியில் நடைபெற்ற அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கங்களின் 16வது மாநில மாநாட்டில் ஏராளமான மாதர் சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் 16வது புதுச்சேரி மாநில மாநாடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்க அகில இந்திய துணைத் தலைவர் சுதா சுந்தரராஜன் மாதர் சங்கத்திற்கான கொடி ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினர். மாநாட்டுக்கு மாநில தலைவர் முனியம்மாள், உழவர்கரை கமிட்டி தலைவர் அன்பரசி, ஜூலியட், நகர கமிட்டி தலைவர் லலிதாம்பிகை ஆகியோர் தலைமை தாங்க மாநில துணை அமைப்பாளர் உமாசாந்தி அஞ்சலி தீர்மானம் வாசித்தார். தொடர்ந்து மாநில குழு உறுப்பினர் ஜானகி வரவேற்கார். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியம் தாழ்லி மாநாட்டு துவக்க உரை நிகழ்த்தினார். இந்த மாநாட்டில் மாநில பொதுச் செயலாளர் இளவரசி செயல் அறிக்கை வாசிக்கார். மாநில பொருளாளர் மாரிமுத்து வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்தார். இதற்கு முன்னதாக சகோதரி தெய்வானை நினைவு ஜோதி பயணம் வில்லியனூர் கமிட்டி சார்பில் நடைபெற்றது. இதற்கு தலைமை மங்களலட்சுமி தலைமை தாங்க சத்யா ஜோதி பயணத்தை தொடங்கி வைத்தார். மாநாட்டில் மாதர் சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு பெண்களும் கலந்து கொண்டனர். உருளையன்பட்டியில் அம்மிக்கல்லால் நாயை அடித்து கொல்ல முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பட்டி ராஜீவ்காந்தி நகரில் இரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த நாய் ஒன்றை அம்மிக்கல்லால் தாக்கினர். நாயின் அலறல் சத்தம் கேட்டு மக்கள் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் விலங்கு நல அமைப்பு தலைவர் அசோக் ராஜ் மற்றும் நிர்வாகிகள் உயிருக்கு போராடி நாயை மீட்ட ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இச்சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலய இசை மற்றும் நடனப்பள்ளியின் சார்பில் 6வது பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கம்பன் கலை அரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப் பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 6வது அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி தலைமை ரங்கசாமி கலந்து கொண்டு அரங்கேற்றத்தில் நடனமாடிய 9 மாணவிகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். இவ்விழாவில் கலைமாமணி ஜெயஸ்ரீ நாராயணன், கலைமாமணி விசித்ரா பாலிகண்டி, குரு எஸ்தர் பிரதீபா மற்றும் வழக்கறிஞர் ராம் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர்.
மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்குண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய 9 மாணவிகளின் அரங்கேற்றத்தை கண்டுகளித்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. 6க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் நடத்த முடியவில்லை என புதிய நீதி கட்சி பொறுப்பாளர் கூபா பழனியப்பன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் புதிய நீதி கட்சி தலைவராக இருந்த பொன்னுரங்கம் மறைவிற்கு பிறகு புதுச்சேரி புதிய நீதி கட்சிக்கு மாநில அமைப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி புதிய நீதி கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளராக தேவநாதன், துணை அமைப்பாளராக கிருஷ்ணமூர்த்தி, பொதுச் செயலாளர் ராமராஜ், செயலாளர் பொன் நடராஜன், மகளிர் அணி தலைவியாக கலா, மகளிர் அணி துணை செயலாளராக நித்யா உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதிய நீதி கட்சி பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனியப்பன் நிர்வாகிகள் அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சாதி வாரியாக கணக்கெடுப்பு என்பது இந்திய துணை கண்டத்தில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது, அத்தியாவசியமானதும் கூட என்று கூறினார். பீகார், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஒரிசா, ராஜஸ்தான் போன்ற மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்துள்ளது. ஏன் தமிழக அரசு மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியவில்லை என்பதுதான் கேள்வியாக உள்ளது என்றார். தொடர்ந்து புதிய நீதி கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததாகவும் தற்போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2025 நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் வந்திருப்பதாகவும் பள்ளி படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகளில் சாதி குறிப்பிடுவது தங்களின் உரிமையை கேட்டு போராடுவதற்காகத்தான் என்று குறிப்பிட்ட அவர், நாட்டில் உள்ள மக்கள் உயர்வு தாழ்வு நீங்கி சமநிலை பெற வேண்டும், யாரும் யாருக்காகவும் அடிமை அல்ல, யாரும் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை என்ற நிலை உருவாக வேண்டும் என்றார். விளையாட்டுப்படை பாஜக தொகுதி பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாசனின் தந்தை ஆரிய பவன் குரூப் நிறுவனர் விக்ரம் நாயுடு நினைவு நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு 6 இடங்களில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விளையாட்டுப்படை சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாசின் தந்தை ஆரிய பவன் குரூப் நிறுவனர் விக்ரம் நாயுடு நினைவு நாளை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்டோருக்கு தொகுதி முழுவதும் 5 வார்டுகளிலும் அண்ணா சாலை, காமராஜர் சாலை 6 பகுதியாக பிரித்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பன்னீர்செல்வம், பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் கீதா, அசோக், பொன்னியம்மாள், சுமதி, செல்லா என்கிற ஜெயபால், குளத்துமேடு அம்பிகா, சரவணன், சூர்யா, ரமேஷ், ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு காங்கிரஸ் கட்சி அரசு ஊழியர் பிரிவு பொறுப்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் அவருக்கு பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இன்று எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு காங்கிரஸ் கட்சி அரசு ஊழியர் பிரிவு பொறுப்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் பொன்னாடை போற்றி மடக்குளம் விநாயகர் ஆலயத்தில் தரிசித்து வந்த மாலை பிரசாதங்களை அவருக்கு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது விஸ்வகர்மா அணி தலைவர் மோகன் உடனிருந்தார். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி பிரம்மோற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் சுவாமி வீதி விழா, திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் காலை ஸ்ரீ வேத விநாயகர் கோவிலில் இருந்த புனித நீர் திரட்டி சிறப்பு அபிஷேகங்கள் செய்த அரவான் படுகளம் கொண்டு செல்லுதல், படுகளம் அமைத்தல், தீக்குழிக்கு அக்னி கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று மாலை சங்கராபரணி நதிக்கரையில் நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்ட மாட வீதிகளில் வீதி உலா வந்து தீக்குழி இறங்கி தீமிதி திருவிழாவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நோன்பு மேற்கொண்டு காப்பு கட்டி தீக்குழி இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன்,
முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் நிர்வாகிகள் சுவாமிநாதன், குகட், ராஜாராமன், அதிமுக நிர்வாகிகள் ராஜா, ஜீவா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி, விழா குழுவினர்கள், உபயதாரர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். முதலியார்பேட்டையில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழந்தை கீரப்பாளையம், அய்யனார் கோயில் வீதி மற்றும் குறுக்கு வீதிகளுக்கு சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் வசதி ஏற்படுத்திட சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 19,53,773 ரூபாய் பெறப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நகராட்சி பொறியாளர் சிவபாலன், துணை பொறியாளர் வெங்கடாச்சலபதி, உதவி பொறியாளர் ரமேஷ் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,980 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 114 ரூபாய். போலி பங்குச்சந்தையில் முதலீடு செய்த 54 லட்சம் ரூபாய் மோசடி, அசாம் மாநில வாலிபர் அதிரடி கைது, 3 சைபர் கிரைம் போலீசார் வலைவீச்சு. புதுவையில் பக்ரீத் பண்டிகை திருநாள், இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. பணியிட மாறுதல் கொள்கை விரைவில் வெளியிடப்படும், ஆசிரியர் சங்கங்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. துர்நாற்றம் வீசும் குப்பை தொட்டியை அகற்ற கோரி உழவர் சந்தை வியாபாரிகள் நகராட்சிக்கு கோரிக்கை. 2025 நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது அவசியம், புதிய நீதி கட்சி பொறுப்பாளர் கூப்பா பழனியப்பன் பேச்சு.